ஸ்ரீராம ஜெயம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியான எங்கள் வீட்டு நவராத்திரி நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடங்கள்லேருந்து கொலுவை பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம முதல்ல we have கொலு ஃப்ரம் பிரிட்ஜ்வாட்டர் வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள், நியூ ஜெர்சி. எல்லாரும் இப்போ அந்த கொலுவை பார்த்து ரசிக்கலாம். So very much for sharing. பிரிட்ஜ்வாட்டர் வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுடைய கொலு ரொம்ப அழகாக இருந்தது. கலெக்ஷன்ஸ் ஆஃப் பொம்மையாக இருக்கட்டும், ப்ரெசென்ட் பண்ணது, எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் கோவிலுடைய கொலுவை வீடியோ எடுத்து அனுப்பினதுக்கு கதவிருக்ஷா சார்பாக நன்றிகள் அண்ட் நமஸ்காரங்கள். அடுத்ததாக we have நிவேதிதா ஃப்ரம் மேடவாக்கம். அவாத்து கொலுவை தான் பார்க்க போகிறோம். ட்ரஸ்ட் மீ, இட் இஸ் கோயிங் டு பி அ ட்ரீட் டு ஆல் ஆர் ஐஸ். ரெடியாக இருங்கோ. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கொலுவை எல்லாரும் இப்போ பார்க்க போகிறோம். Happy Navaratri to everyone. This is our traditional golu. Saraswati Rangoli. இந்த வருஷம் எங்களோட தீம் நவவித பக்தி ஃப்ரம் ஸ்ரீமத் பாகவதம். அதுல முதல் பக்தி ஸ்ரவண பக்தி. ஸ்ரவண பக்தி மீன்ஸ் காதால கேட்கறது, லிசனிங் டு காட். சமிக முனிவர் ஆசிரமத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கச்சு பரீட்சித் மகாராஜா அந்த பக்கமா வர, அப்ப அவருக்கு தீர்த்தம் தாகம் எடுக்கிறது போய் கேட்கிற. அவருடைய முனிவர் தியானத்துல இருக்கிறதுனால அவருடைய இவன் கேட்கறது அவருடைய காதுல விழல. அதனால அவர் தியானத்திலே இருந்துடுறார். பரீட்சித் மகாராஜாவுக்கு கோவம் வந்து அங்க இருக்கிற ஒரு செத்து போன பாம்பை எடுத்து முனிவரோட கழுத்துல போட்டுட்டு அவர் போயிடுறார். அப்புறம் அவரோட பையன் வரான். அவரோட பேரு ஸ்ருங்கி முனிவர். அவரும் ஒரு முனிவர், அவர் பேர் ஸ்ருங்கி. அவர் அங்க வந்து எங்க அப்பாவோட கழுத்துல யார் பாம்பை போட்டதுன்னு சொல்லி கோவப்பட்டு, எங்க அப்பா கழுத்துல யார் பாம்பை போட்டாலோ அவன் 7 நாள்ல பாம்பு கடிச்சு செத்து போயிடுவான்னு சாபம் கொடுத்துடுறார். அப்போ இவர் தியானத்துல இருந்து முனிவர் கலைஞ்சு, அவன் தான் ஒரு கோபத்துல ஒரு தப்பு பண்ணிட்டான், நீயும் அதே கோபத்துல இன்னொரு தப்பு பண்ணிட்டியே, அவன் ஆக்சுவலா இஸ் a righteous king, அவன் ரொம்ப நல்ல ராஜா தான், ஆனா இந்த விஷயத்த நான் போய் அவனுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அந்த தெரிவிக்கிறார். அப்போ அந்த ராஜாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு ராஜ்யத்தை அவனோட பையன் ஜனமேஜயன் கிட்ட கொடுத்துட்டு ராஜ்யத்தை விட்டு வெளியில வந்துடுற. காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது சுகபிரம்மா முனிவர், பேரட் ஃபேஸ்ட் சுகபிரம்மா முனிவரை பாக்குறார். அப்ப சுகபிரம்மா கிட்ட கேட்கிறார், 7 நாள்ல நான் என்ன பண்றதுன்னு. சுகபிரம்மா சொல்றார், 7 நாள்ல நீ என்ன பண்ண போற, பெருமாளை பத்தி தியானம் பண்ணு. அதுக்கு நீ ஸ்ரீமத் பாகவதம் மாத்திரம் நீ காதால கேட்டாலே போதும், நான் உனக்கு அதை சொல்றேன், நீ கேளு, அதுவே உனக்கு வைகுண்டத்துக்கு சேர்றதுக்கு உனக்கு நல்ல வழியா இருக்கும் அப்படின்னு சொல்ற. சோ லிசனிங் டு காட், தட் இஸ் ஸ்ரவண பக்தி. செகண்ட் ஒன் கீர்த்தன பக்தி, பாட்டு பாடுறது. அதுக்கு எக்ஸாம்பிள் நாரதா. நாரதர் திரிலோக சஞ்சாரி, எல்லா லோகத்திலயும் போயிட்டு இருக்கிறவர். நாராயணா நாராயணான்னு பெருமாள் மேல பாட்டு பாடிண்டே இருக்கு. These are the 7 doors of வைகுண்டம். 7 doors of வைகுண்டம், துவாரபாலகா, and பெருமாள் is there. நாரதர் பெருமாள் மேல பக்தியா பாடிட்டு இருக்க. கீர்த்தனை பாடினாலும் பெருமாளுக்கு பக்தியா இருக்க முடியும்னு இந்த பக்தி சொல்றது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சக்கிய பக்தி, ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட். தட் இஸ் சுதாமா. கிருஷ்ணர் ருக்மணியோட அங்க இதுல இருக்க. அப்ப சுதாமா ஒரு நாள் கிருஷ்ணரை பாக்கிறதுக்கு வரும்போது கிருஷ்ணரும் ருக்மணியும் ஒன்லி டு சுதாமா இஸ் கமிங் அவுட் ஆஃப் த த்ரோன் அண்ட் ரிசீவிங் சுதாமா. அவரை கூட்டின்னு போய் அவருக்கு எல்லா மரியாதையும் பண்றா.
அது சுதாமாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தான் கொண்டு வந்த ஒரு பிடி அவுல கிருஷ்ணருக்கு கொடுக்குற, அவர் ஒரு பிடி அவுலா கொடுக்க சுதாமாவோட வீடு அங்க ரொம்ப ரிச்சா மாறுறது. சோ கிருஷ்ணர் அவருக்கு பரிபூர்ணமா அனுகிரகம் கொடுக்கிறார். பெருமாளோட தோழமையா இருக்கிறதும் ஒரு பக்தி தான். தட் இஸ் சக்கிய பக்தி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்தன பக்தி. சாஷ்டாங்கமா பெருமாளை விழுந்து சேவிக்கிறது, அது வந்தன பக்தி. அதுக்கு எக்ஸாம்பிள் அக்ரூரர். ஒரு நாள் கிருஷ்ணர் ஐஷின் ரதத்துல வரும்போது கிருஷ்ணர் இறங்கி போயிடுறார். அப்போ அக்ரூரர் கிருஷ்ணர் மேல ரொம்ப பக்தி அவருக்கு. ஒரு நாள் பூரா கிருஷ்ணரை பார்த்துட்டே இருக்க சொன்னா கூட பார்த்துட்டே இருப்பார். அவர் அந்த பக்கமா போன பிறகும் கூட அந்த ஒரு பாதத்திலையும் விழுந்து நமஸ்காரம் பண்றார். ஒரு பாதமா விழுந்து நமஸ்காரம் பண்றார். என்னுடைய பெருமாளோட பாதம் அப்படின்னு நமஸ்காரம் பண்றார். வந்தன பக்தி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆத்ம நிவேதனம், கம்ப்ளீட் சரண்டர் டு காட். இது ஒரு எக்ஸாம்பிள். மகாபலி பெருமாள் வாமன அவதாரமா 3 அடி மண் கேட்கிறார். 2 அடி 1 அடி பூமியை அளந்துட்டேன், 1 அடி வானத்தை அளந்துட்டேன், 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு சொல்லி கேட்கும்போது என்னோட தலைமையில வை அப்படின்னு சொல்றார். அப்போ அவன் மகாபலி என்ன பண்றான், நான் தெரியாம சொல்லிட்டேன் பெருமாளே, நீங்க 3வது அடியை என் தலைமையில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். சோ அதை கிரீடத்தை எடுத்து கீழே வச்சுட்டு பெருமாள் கிட்ட கம்ப்ளீட் சரண்டர் ஆயிடுறான். அவன் அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பாப்பியா இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல அவன் தன்னையே பெருமாள்கிட்ட சரண்டர் பண்ணினால the doors of Vaikuntham opens for him. ஸ்மரண பக்தி, பெருமாளையே நினைச்சுட்டு இருக்காரு. அதோட எக்ஸாம்பிள் பிரகலாதன் நாராயணன் எப்பவும் நாராயணன் பெரிய சொல்லிட்டு இருக்கான். இரண்யன் நிரண்யான்னு சொல்லுன்னா கூட அவன் சொல்லல, எப்பவுமே பெருமாளே தியானம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவர் கேக்குறான், இரண்யன் எங்கடா இருக்காரு உன் பெருமாள், காட்டுறா, இதெல்லாம் நான் கட்டின தூண்றா, இதுல எங்கடா உன் பெருமாள் இருக்காருன்னு சொல்லி கேக்குறான். என் பெருமாள் தூண்லயும் இருக்காரு, துரும்புலயும் இருக்காரு அப்படின்னு சொல்றான். இந்த தூண்ல இருக்காராடா அப்படின்னு கேட்கிறான். என் பெருமாள் இருக்காரு, எல்லா தூண்லயும் இருக்காரு, தூள்புரியும் இருக்குன்னு சொல்றான். அப்போ அவர் தூணை உடைக்கும் போது நரசிம்மா இஸ் கமிங் அவுட் ஆஃப் த பில்லர்ஸ். அவனுக்கு இரண்யனை சம்ஹாரம் பண்ணி பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்துறார். பெருமாளை நினைச்சுட்டு இருக்கிறது ஸ்மரண பக்தி. நெக்ஸ்ட் பாத சேவனம், பெருமாளோட பாதத்தை பிடிச்சுட்டு இருக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் who else? லக்ஷ்மி எப்பவுமே பெருமாளோட பாதத்தை பிடிச்சு விட்டுட்டு இருப்பா. சோ நம்ம லக்ஷ்மியை வேண்டினாலே போதும், அவளே பெருமாள்கிட்ட சொல்லி நம்மளுக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுவா. தட் இஸ் பாத சேவனம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அர்ச்சன பக்தி. தட் இஸ் கஜேந்திர மோக்ஷம். கஜேந்திரன் அந்த ஒரு யானை தினம் பெருமாளுக்கு ஒரு பூவா எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பார். அதுதான் பழம் புஷ்பம் எது வேணாலும் வச்சு அர்ச்சனை பண்ணாலும் அது ஒரு பக்தி தான். அந்த யானை தினம் ஒரு பூவை எடுத்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாள் குளத்துல போய் பூ எடுக்கும் போது ஒரு முதல்ல அவனோட காலை பிடிச்சுன்றது. அவனால கஜேந்திரனால விடுபடவே முடியல. பார்த்து எடுத்து ட்ரை பண்ணி பாக்குறான். 1000 years ட்ரை பண்ணி பாக்குறான். அவனால வெளியில வரவே முடியல. கடைசியில ஆதி மூலமே கத்தும் போது பெருமாள் கருடன் மேலேந்து கஜேந்திரனை விடுவிச்சு அவனை காப்பாத்துறார். தட் இஸ் அர்ச்சன பக்தி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தாசிய பக்தி. பெருமாளுக்கு தாசனா இருக்கிறது, சர்வீஸ் டு காட். பெருமாள் என்ன சொல்றாரோ he is the master, நம்ம அவருக்கு சர்வெண்ட். அதுதான் தாசிய பக்தி. அதோட எக்ஸாம்பிள் பார்க்கடலை கடையிறது. இது மந்திரமலை. கருடன் தான் மந்திரமலையை எடுத்துட்டு பார்க்கடலை வைக்கிறான். பார்க்கடலை கடையறான். வாசுகி பாம்பை மத்தாக்கி கடையறான். தேவர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கா, அசுரர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கா. பார்க்கடலை கடையும் போது எல்லாருக்கும் ஆசையா இருக்கு, அதுல எப்போ அமிர்தம் வரப்போறது பார்க்கணும்னு சொல்லிட்டு கருடாழ்வாரும் அங்க நின்றுட்டு இருக்க அதை பாக்குறதுக்கு. ஆனா வாசுகி பாம்பு சரியா கடைய மாட்டேங்கிறா, ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறா. அப்ப கிருஷ்ணர் சொல்ற, கருடா உன்னை பார்த்து அந்த பாம்பு வாசுகி பயப்படுறா, அதனால நீங்க இருக்காத, நீ போயிடும் அப்படின்னு சொல்ற. அதனால என்ன பண்றான் கருடன், அவர் மாஸ்டர், நான் சர்வெண்ட், அதனால நான் எந்த விதமான கொஸ்டினும் நான் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு just left immediately. அதுதான் தாஸ்ய பக்தி. These are the Navavida Bhakti from Srimad Bhagavatam. Thank you everyone.
First of all, thank you so very much to Srimati Nivedita for presenting such an amazing golu. உங்காத்த கொலு பொம்மை கலெக்ஷன்ஸே ரொம்ப அழகாக இருந்தது. மேலே பெருமாள் தாயாரில் ஆரம்பித்து ஒவ்வொரு பொம்மையும் அவ்வளவு அழகாக இருந்தது. தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, நீங்கள் கீழே போட்டிருந்த சரஸ்வதி ரங்கோலி அண்ட் நவவித பக்தியை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணது அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது ஒவ்வொன்றுக்கும் அவ்வளவு அழகான எக்ஸாம்பிள்ஸோடு அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீள். We all understand the effort that has been taken to represent this Navavida Bhakti from Srimad Bhagavatam, and it is definitely not an easy task at all. Hats off to all your efforts first of all, and thank you so very much for presenting such an amazing golu. பெருமாள் அனுகிரகத்தால் இந்த மாதிரி ஒரு குலுவை நாங்கள் எல்லோரும் பார்க்குறதுக்கான கொடுப்பனை இந்த வருஷம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. எல்லாருக்குமே இந்த நவவித பக்தின்றது தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து. அதை நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் காண்பிச்சு கொடுத்துருக்கேள். மீண்டும் மீண்டும் நன்றிகள், நமஸ்காரங்கள் on behalf of Katavriksha, and this is one of the best golus for this year. Thank you once again. Free year கண்டிப்பாக உங்கள் குழுவை நாங்கள் பார்க்குறதுக்கு காத்துருப்போம். அடுத்ததாக we have ஸ்ரீமதி ராதா பாலாஜி ஃப்ரம் மந்தவெடி. அவாத்து குழுவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ வெரி மச் டு ஸ்ரீமதி ராதா. உங்காத்து குலுவும் ரொம்ப அழகாக இருந்தது. கீழே அந்த பெரிய கிருஷ்ணனில் ஆரம்பித்து செட்டியாருடைய கடைகள், தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, பெருமாள் தாயார், சீதா சமேத ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர், ஆண்டாள், இந்த மாதிரி உங்கள் பொம்மை கலெக்ஷன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஆன் பிஹாஃப் ஆஃப் கதாவிருக்ஷா ஃபார் ஷேரிங் யுவர் குலு வீடியோ. வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த 3 குலுமே ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் டெஃபினெட்லி அ வெரி குட் ட்ரீட் டு ஆல் ஆர் ஐஸ் டுடே. நீங்கள் எல்லாருமே இதை நல்லா ரசிச்சிருப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் கதாவிருக்ஷா சேனலில் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிகள் தினம் வந்துட்டே இருக்க போது. எல்லாரும் அதை பார்த்து ரசிங்கோ, அனுபவிங்கோ. எங்கள் ப்ரோக்ராம்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் கதாவிருக்ஷாவின் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிகளில் உங்கள் எல்லாரையும் நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.